நீங்கள் கனடாவில் ஸ்காப்ரோவில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். ரீசெண்டாக ஜேவிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி இருக்கணும். பர்கர், பீஸா, சிப்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு விசிட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நான் கச்சான் பேரிச்சம்பழ பலகாரத்தோடு வந்திருக்கிறேன். இந்த ரெசிபி என்னுடைய மாமிகிட்ட இருந்து பழகின ரெசிபி, அதாவது என்னுடைய ஹஸ்பண்ட் அம்மாட்ட இருந்து தான் இந்த ரெசிபி லேர்ன் பண்ணினான். கச்சான் பேரிச்சம்பழ பலகாரம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். 150 கிராம் பச்சை கச்சான் எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பை மீடியம் ஹீட்டுக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த கச்சானை வறுத்தெடுக்கிறேன். கச்சானை வறுக்கேக்கில் கச்சான் வறுபட்டுட்டுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த கச்சானில் இருந்து வாசம் வரும். அதோட கச்சான் வெடிக்கும். இந்த கச்சான் வெடிக்கிற சத்தம் கேட்குதா உங்களுக்கு? ஓகே, நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். இந்த கச்சானை இப்படியே 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு கச்சாண்ட தோலை நீக்கி எடுக்கணும். கச்சானை கசக்கி அதன் தோலை கலட்டி எடுக்கிறேன். கச்சாண்ட தோலை நீக்கி எடுத்தாச்சு. 100 கிராம் desiccated கோகோனட் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் பூ போட போகிறீங்களன்னு சொல்லி சொன்னால் பாதி தேங்காயை திருவி அந்த தேங்காய் பூவை யூஸ் பண்ணலாம். விதைகள் நீக்கப்பட்ட பேரிச்சம்பழம் 250 கிராம் தேவை. ரெடி டு ஈட் டேட்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் நல்ல சாஃப்டாக இருக்கும். சாஃப்டான டேட்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் தான் அரைச்செடுக்க ஈஸியாக இருக்கும். 20 கிராம் சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகரும் எடுக்கலாம். டயபிட்டிஸ் இருக்கிறார்கள் நீங்கள் சீனி போடாமலே இந்த பேரிச்சம்பழ பலகாரத்தை செய்து சாப்பிடலாம். பேரிச்சம்பழம் ஸ்வீட்டாக இருக்கும், அதால் நீங்கள் சீனி போடாமல் செய்து சாப்பிடலாம். கொஞ்சம் சீனி போட்டால் கூட டேஸ்ட்டாக இருக்குமென்றதால் நான் சீனி போடுறேன். 1 டீஸ்பூன் ஏலக்காயும் தேவை. அடுப்பு ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டுக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில விட்டுருக்கிறேன். டெசிகேட்டட் கோகோனட்டை ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் வறுக்கணும். தேங்காய்ப்பு கருகுதண்டா நீங்கள் லோ ஹீட்டில் விட்டு வறுத்தெடுக்கலாம். இப்போ தேங்காய்ப்பு ப்ரௌன் கலராக வறுபட்டுட்டுது. அதோட இந்த தேங்காய்ப்பூலேருந்து நல்ல தேங்காய்ப்பு வாசம் வருது. தேங்காய்ப்பு இப்படி ப்ரௌன் கலராக வறுபட்டு தேங்காய்ப்பு வாசம் வர்ற டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். கச்சானை அரைக்குறையாக அரைச்செடுக்கணும். சின்ன சின்ன பிட்ஸாக இருக்கணும். கச்சானை 3 or 4 டைம்ஸ் பல்ஸில் விட்டு அரைச்சா காணும். கச்சான் சின்ன சின்ன பிட்ஸாக வந்துடும், பவுடர் ஆகாமல் பிட்ஸாகவே இருக்கும். அரைச்ச கச்சானை ஒரு மிக்சிங் பவுலுக்கு போடுறேன். கச்சானை இப்படி அரைக்குறையாக அரைச்செடுக்கணும். வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவை அரைச்செடுக்கணும். தேங்காய் பூவை நல்ல ஸ்மூத்தாக அரைச்செடுக்கணும். அரைச்ச தேங்காய் பூவை மிக்சிங் பவுலுக்குள்ளே போடுறேன். சீனியை அரைச்செடுக்கணும். அரைச்ச சீனியையும் மிக்சிங் பவுலுக்குள்ளே போடுறேன். டேட்ஸை இப்படி சின்ன வெட்டிட்டு அரைச்சா அரைக்க ஈஸியாக இருக்கும். டேட்ஸையும் ஸ்மூத்தாக அரைச்செடுக்கணும். இடைக்கிட கிளறி அரைச்சா தான் ஸ்மூத்தாக அரைச்செடுக்கலாம். டேட்ஸை ஸ்மூத்தாக அரைச்செடுத்துட்டேன். அரைச்ச டேட்ஸை மிக்சிங் பவுலுக்குள்ளே போடுறேன். ஏலக்காய் தூளையும் மிக்சிங் பவுலுக்குள்ளே போடுறேன். இனி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பினஞ்சு குழைக்கணும். அப்போ தான் டேட்ஸோட நட்ஸ் சேரும். இப்போ எல்லாம் வடிவாக மிக்ஸ் பண்ணி குழைச்செடுத்துட்டேன். இனி பாக்களவு உருண்டையெல்லாம் உருட்டி எடுக்கிறேன். அதாவது பைத்தமணி அரைத்தின சைஸில் நீங்கள் உருட்டி எடுக்கணும். ஆகலும் பெருசாக உருட்டி எடுக்காங்கோ. தேங்காய் பூ போட்டபடியாக கையில் ஒயில் வந்திருக்குது.
2 கையாலையும் உருட்டி எடுத்தீங்களா குயிக்காக உருட்டி எடுக்கலாம். உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. நான் எடுத்த அளவுக்கு 18 உருண்டைகள் தான் வந்திருக்குது. இந்த பேரிச்சம்பழ உருண்டைகளை மாவில் துவச்சி பொரிக்கணும். அதுக்காக ரெடி பண்ணுறேன். 80 கிராம் வறுக்காத வெள்ளை அரிசி மா. நீங்கள் அரிசியை ஊற விட்டு திரிச்சிட்டு யூஸ் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் அவிச்ச கோதுமை மா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இந்த மாவை கரைச்சி எடுக்கணும். $175 தண்ணி விட்டு இந்த மாவை கரைச்சி எடுத்துருக்குறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கரைச்சி கொண்டு வந்தீங்களா உங்களுக்கு அளவு தெரியும். ஆகலும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஆகலும் திக்காகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விடலாம். ஏனெண்டா மாவின் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி தேவைப்படும். அடுப்பை மீடியம் ஹீட்டில் ஆன் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த பேரிச்சம்பழ உருண்டைகளை இந்த மாவுக்குள்ளே துவச்செடுக்கணும். எண்ணெய் கொதிச்ச பிறகு இந்த உருண்டையில் மாவில் துவச்சி போடுவேன். டேட்ஸ் உருண்டையில் போட்ட உடனே கிளறக்கூடாது. போட்ட உடனே கிளறினா பிஞ்சு போயிடும். கொஞ்ச நேரம் பொரிய விட்டுட்டு தான் நாங்கள் கிளறி விடணும். இப்படி முருகலாக பொரிஞ்சு வந்த பிறகு எண்ணெயில் இருந்து எடுக்கணும். இருக்கிற இந்த மாவுகளை எடுத்து விடணும், அல்லது ஆயில் கருத்திடும். எல்லா பேரிச்சம்பழ உருண்டைகளையும் இதை மாதிரியே முருகலாக பொரிச்செடுக்கணும். ரவை போட்டு செய்கிற பேரிச்சம்பழ பலகாரத்தை விட ரவை போடாமல் செய்கிற பேரிச்சம்பழ பலகாரம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பினா ட்ரை பண்ணி பாருங்கோ. பார்த்தீங்களா கச்சான் பேரிச்சம்பழ பலகாரம் எப்படி வந்திருக்குதுண்டு. பேரிச்சம்பழ பலகாரம் எப்படி வந்திருக்குதுன்னு நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்க. சூப்பராக வந்திருக்குது. டெசிகேட்டட் கோகோனட்டையும் டேட்ஸையும் நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்டிலையும் வேண்டலாம். இது அல்டியில் இருக்கிற டெசிகேட்டட் கோகோனட் டேட்ஸ் ப்ரைஸுகளை உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்தான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் போடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.